ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் தேவன் நம்மோடு கூட பேசும்படி வேதத்தை திருப்பிக் கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஏசாயா 62:3 வாசிப்போம். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். மறுபடியும் வாசிப்போம். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வார்த்தையை இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவர் தருகிறார். குறிப்பாக இன்றைக்கு இந்த வார்த்தை இந்த இடத்தில் இருக்கிற வாலிபர்கள், டீனேஜர்ஸ், வாலிபர்கள், என்ன இளைஞர்கள், உங்களுக்காக ஆண்டவர் குறிப்பாக இந்த வார்த்தையை ஆண்டவர் தருகிறார். இதில் கிரீடம், அலங்காரமான கிரீடம் அப்படின்னு வருது. என்ன? கிரவுன் ஆஃப் பியூட்டி. அடுத்து ராஜமுடி, ராயல் டயடம் அப்படிங்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அலங்காரமான கிரீடம், ராஜ முடி. அநேகர் ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லுகிறாங்க. ஆனால் இன்னும் அதை சரியாய் பார்க்கும் பொழுது இந்த ராஜாக்கள், ராணிகள் அணிகிறதான இந்த கிரீடத்தில் வித்தியாசங்கள் இருக்கிறது. சரியா? ஒன்றை க்ரௌனுன்னு சொல்கிறாங்க, ஒன்றை டயடம் என்று சொல்லுகிறாங்க. இன்னும் மணப்பெண்களுக்கெல்லாம் வைக்கிற கிரீடம் அதெல்லாம் சொல்லும்போது டியாரா அப்படிங்கிறாங்க. இன்னும் காரனேட் அப்படிங்கிற கோரனேஷன், மகுடம், ஆங்கிலத்தில் மகுடம் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஆகையினால இப்படி பல வார்த்தைகள் தமிழ்லையும் சரி ஆங்கிலத்திலையும் சரி அந்த தலையில் வைக்கிற அந்த பொருளுக்கு நிறைய பெயர்கள் இருக்கிறது. பெயர் வித்தியாசம் இருக்கிறது போலவே அந்த பொருளும் என்ன இருக்குது, சின்ன சின்ன வித்தியாசம். எல்லாம் தலையில் வைக்கிறது தான் என்றாலும் அதில் வித்தியாசம் இருக்கிறது. இதில் நீ அலங்காரமான கிரீடம் என்று சொல்லும் பொழுது, கிரீடம், கிரவுன் என்பது எதை குறிக்கிறது? எதை சொன்னால், அந்த படம் சிலதை உங்களுக்கு இல்லஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த அம்மா யாருன்னு தெரியுதா? குயின் எலிசபெத். என்ன அவங்க தலையில் இருக்கிற அந்த கிரீடத்தை பாருங்களேன், என்ன மாதிரி இருக்கு. என்ன நம்ம எல்லார் தலையிலையும் வச்சா சூப்பராக இருக்கும் இல்லையா? அப்போ இதுதான் கிரீடம். வெறும் இப்படி சுற்றி இருக்கிறது மட்டும் இல்லை, அந்த மேலே இதை கிரீடத்தை என்ன மகுடம் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படி மேலே எல்லாம் அலங்கரிக்கப்பட்டு அப்படி இருக்கிறத பார்க்குறோம். இதை கிரீடம், அலங்காரமான ஒரு கிரீடம். சும்மா வித்தியாசமான கிரீடங்கள்னு பார்த்தாலே பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியெல்லாம் ராஜாக்கள், ராணிகள் கிரீடங்கள் எல்லாம் செஞ்சுருக்கிறாங்க, வடிவமைத்திருக்கிறாங்க அப்படின்னா பயங்கரமாக இருக்குது. ஒரு காலத்தில் ஒரு நாட்டை ஜெயித்தா எதை கொண்டு வரணும்? அந்த ஜெயித்த ராஜாவுனுடைய கிரீடத்தை அவர்கள் கொண்டு வந்து அவங்க என்ன செய்வாங்க, காட்சி பொருளாக தன்னுடைய அரண்மனையில் வச்சுருப்பாங்க. இந்த ராஜா, இந்த ராஜாக்கள் எல்லாம் என்ன செய்திருக்கிறார், ஜெயித்திருக்கிறார், அது இந்த ராஜாக்களுடைய மணிமகுடம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து அவர்கள் பெற்ற வெற்றிக்கு, மகிமைக்கு அடையாளமாக அவைகளை வச்சுருப்பாங்க. இதுலேயும் மறுபடியும் அதே அம்மா தான் நினைக்கிறேன். என்ன அந்த அம்மா தலையில் வச்சிருக்கிறது தான் என்னன்னா டயடம் அப்படின்னு சொல்கிறது. அங்கே ராஜ முடின்னு சொல்லியிருக்கு இல்லையா? இதில் மேலெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஆனால் சுற்றி தலையை சுற்றி இருக்கிற ஒரு பார்க்குறோம். அதில் பாருங்கள், அதில் எவ்வளவு வைர கற்கள் இதெல்லாம் பதிச்சிருக்குதுன்னு பாருங்கள். அப்போது இது பேர் தான் டயடம், ராஜமுடி. பாண்டவர் சொல்கிறார், நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமாக இருப்பாய், நீ தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமா இருப்பாய் என்று சொல்லுகிறார். சரி, தலையில் தானங்க இருக்கும் கிரீடம், அது என்ன ஆண்டவர் சொல்கிறார் உன் கையில் இருக்கும்னு சொல்கிறார். அப்படின்னா அதில் ரெண்டு வருது, கையின்னு வருது, அடுத்து கரம்னு வருது. ஆங்கில பைபிளில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஹேண்ட் அப்படின்னு தான் வருது.
கை அப்படிங்கிற கரம்ங்கிறதுக்கு ரெண்டு. ஆனால் எபிரேய மொழியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் வெவ்வேறு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கை தமிழில் பார்த்தீங்கன்னா நல்லா போட்டிருக்குது, கை கரம் அப்படின்னு ரெண்டு வித்தியாசமான வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறத பார்க்குறோம். எபிரேய மொழியில் உள்ள அந்த ரெண்டுக்கும் உரிய அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த இமேஜில் பார்க்குறீங்க. முதல்ல என் கையில் நீ எப்படி இருப்பாய், அலங்காரமான கிரீடமாக இருப்பாயின்னு சொல்லும்போது அந்த கைங்கிறது த பாம் ஆஃப் த ஹேண்ட், கையினுடைய இந்த இதை என்ன செய்ய உள்ளங்கை இப்படி பிடிச்சிருக்கிற மாதிரி. நீ என்னுடைய கையில், உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கிடுங்களேன், என் கையில் நீ எப்படி இருப்பாய், அலங்காரமான கிரீடமாக இருப்பாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அடுத்து உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமா இருப்பாய் என்று சொல்லும் பொழுது, இப்போ இந்த படத்தை பார்ப்பீங்க, இதில் எப்படி பிடிச்சிருக்கு, இதுவும் என்னதுதான், கை தான் இல்லை. இப்படி கையிலன்னு சொல்லும் பொழுது ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிற இன்னொரு வசனம் ஞாபகத்துக்கு வருகிறது. நான் உன்னை என்னுடைய உள்ளங்கைகளில் என்ன செய்திருக்கிறேன், வரைந்து வைத்திருக்கிறேன். என்னுடைய பாம்ல நான் உன் பேரை எழுதி வச்சிருக்கிறேன், உன் வாழ்க்கையை குறித்து நான் திட்டம் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றதாக இருக்குது. இதுவும் கை தான். ஆனால் இந்த கையில் டயடம், அந்த கிரீடத்தை இப்படி பிடிக்க முடியாது. ஆனால் அந்த டயடம் என்ன செய்யலாம், ராஜ முடியை இப்படி பிடிக்கலாம். என்ன இப்படி பிடித்திருக்கிற அடையாளமாக இருக்கிறது. ஒலிம்பிக் போட்டிகளில் வெற்றியாளர்களை மேடையில் ஏற்றி அவர்களுக்கு கிரீடம் வைப்பாங்க. அந்த கிரீடம் எல்லாம் தங்கம் வெள்ளி வைக்க மாட்டாங்க. பொதுவாக ஏதோ எனக்கு என்னன்னு இப்போ விளக்கம் சொல்ல தெரியல, ஆனால் சில இலைகள் அந்த பூக்கள் உள்ளதான் கொடுப்பாங்க, தலையில் வைப்பாங்க. அதை வச்ச பிறகு இந்த வீரர்கள் என்ன செய்வாங்கன்னா அதை கையில் எடுத்து இப்படி தான் என்ன செய்திருப்பாங்க, பிடிச்சிருப்பாங்க, பிடிச்சி காட்டுவாங்க. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னுடைய கையில் அலங்காரமான கிரீடமாக இருப்பாய், நீ தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய் அப்படின்னு சொல்கிறார். அவருக்கு ஏற்கனவே கிரீடம் இருக்கிறதுனால நம்ம எல்லாம் அவர் வைக்கலை. மாறாக அதை விட மற்றவர்கள் முன்னிலையில் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாருங்க, உயர்த்தி காட்டுகிறார். பார், என் பிள்ளைய நான் அலங்காரமான கிரீடமாக வச்சிருக்கிறேன், என் பிள்ளைய நான் ராஜ முடியாக நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் எங்கும் அவர் உயர்த்தி காட்டுகிறவராக இருக்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்லும்படி சொன்ன வார்த்தை என்னவென்றால், ஸ்தோத்திரம், சபையர்கிட்ட சொல்லு, நான் உங்களை கனப்படுத்துவேன். ஹல்லேலூயா. நான் அவர்களை கனப்படுத்துவேன், அவர்களை மகிமையினால கனத்தினால நான் முடிசூட்டுவேன் என்று சொல்லு என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். அதுதான் வாலிபர்களுக்காக குறிப்பிட்டு சொல்லுகிறேன். கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிற வாலிபர்களுக்கு, இளைஞர்களுக்கு, யுவதிகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை மகிமைப்படுத்துவேன், நான் உங்களை கனப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதான் அந்த வசனம் நமக்கு தெரியப்படுத்துகிறது. பிரியமானவர்களை, கர்த்தர் உங்களை கனப்படுத்த விரும்புகிறார். எத்தனை பேர் நீங்க கர்த்தரால் கனப்படுத்த விரும்புகிறீங்க? ஆமென். கர்த்தர் உங்களை கனப்படுத்தி இந்த தேசத்தில், இந்த உலகத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆண்டவர் உங்கள் மூலம் மகிமைப்படுவார். பிரியமானவர்களை, சரி, அப்போ அந்த வசனத்தினுடைய பின்னணியை நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா, ஏசாயா தீர்க்க தரிசனமாக தான் இந்த வார்த்தைகளை சொல்றார். இன்னும் ஏசாயா தீர்க்க தரிசனம் இவைகளை உரைக்கும் பொழுது யூதா இன்னும் சிறையிருப்புக்கே போகலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிறையிருப்பை குறித்தும், சிறையிருப்பில் அவர்கள் எவ்விதமாய் சிறுமைப்படுத்தப்படுவார்கள் என்பதை குறித்தும், உங்களை சிறையிருப்பிலே விட்டுற மாட்டேன், நீங்கள் மனம் திரும்பும் பட்சத்தில் உங்களை திரும்ப எருசலேமுக்கு கொண்டு வருவேன், உங்கள் பேரை புகழ்ச்சியாக மாற்றுவேன் என்று சொல்லி திரும்ப உங்களை கட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு குறித்து, அவர்களை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறத குறித்து தீர்க்க தரிசனமாக உரைக்கப்படுகிற அந்த வேத பகுதிகளில் தான், சில அதிகாரங்கள்லேயே ஆண்டவர் அதை சொல்லிட்டு வர்றார். அதை சொல்லுகிற அந்த பகுதியில் தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த 62:1 வாசிப்பீங்கன்னா, சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும், அது நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால்
நீ அழைக்கப்படுவாய். இப்படி சொல்லிட்டு வரும்பொழுதுதான் 4ஆம் வசனத்தில், நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும் உன் தேசம் இனி பாலான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். நான் உன்னை கட்டுவேன், முந்தின சீரை நான் உனக்கு திரும்ப தருவேன், உன் மேல பிரியமா இருப்பேன், உன்னை இடித்தேன் ஆனால் மீண்டும் உன்னை சீர்படுத்துவேன். அந்த 5ஆம் வசனம் வரும்போது, வாலிபன் கன்னிகை விவாகம் பண்ணுவது போல் உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள், மணவாளன் மணவாட்டியின் மகிழ்ச்சியா இருப்பது போல் உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியா இருப்பாய். I will rejoice over you. உன்மேல நான் மகிழ்ச்சியா இருப்பேன். இன்னும் அடுத்து வாசிக்கும் பொழுது 6ஆம் வசனத்துல, உன் மேல பாதுகாப்பாய் நான் இருப்பேன், உன்னை பாதுகாப்பேன். இன்னும் 8ஆம் வசனத்துல வரும் பொழுது, உன் ஆகாரத்தை சத்துருக்களுக்கு உன் தானியத்தை சத்துருக்களுக்கு கொடுக்க மாட்டேன், உன் பிரயாசத்தை நீ சாப்பிட பண்ணுவேன். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம். இவ்விதமாக ஆண்டவர், நான் உன்னை கைவிட மாட்டேன், நீ கைவிடப்பட்டவள் என்று சொல்லப்பட மாட்டாய், உனக்கு சகாயமா இருப்பேன். இப்படிலாம் ஆண்டவர் அவர்களை சொல்லிட்டு வருகிறதுல தான் உன்னை நான் என்ன செய்வேன், கனப்படுத்துவேன். நீ என் கையில் அலங்காரமான கிரீடமாகவும் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமா இருப்ப என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். யாரை கர்த்தர் கனப்படுத்துவார், யாரை கர்த்தர் அவ்விதம் கனப்படுத்துவார்? சில குறிப்புகளை உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். முதலாவது 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனயினப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றார் இந்த வசனத்தில், உன்னை குறித்து உன் பிதாவின் வீட்டாரும் உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கு என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று சொல்லி இருந்தோம், நிச்சயமா சொல்லி இருந்தோம், அது இனி எனக்கு அது தூரமா இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் என்ன செய்வேன், கனம் பண்ணுவேன். என்னை கனவீனம் பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ யாரை கர்த்தர் கனப்படுத்துகிறார்னா, அவரை கனம் பண்ணுகிறவர்களை கர்த்தர் என்ன செய்கிறாருங்க, கனப்படுத்துகிறார். அல்லேலூயா. குறிப்பிட்ட இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்லும் பொழுது, அங்கே கனவீனம் பண்ணினவர்கள் யார் என்றால் ஏலியின் குமாரர் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை கனவீனம் பண்ணினார்கள். கனவீனம் பண்ணினார்கள். எதனால கனவீனம் பண்ணாங்க, எப்படி கனவீனம் பண்ணாங்க? ஏலி எப்படி கர்த்தரை கனவீனம் பண்ணினார்? அவர்தான் ஆசாரியன். ஆனால் கர்த்தரை எப்படி கனவீனம் பண்ணினார்? ஸ்தோத்திரம். தப்பு செய்கிற தாம் பிள்ளைகளை என்ன செய்யலை, கண்டிக்கலை. கர்த்தரை விட அவனுக்கு அவனுடைய பிள்ளைகள் எவனவா இருந்தாங்க, பெரிதா இருந்தாங்க. கர்த்தரை விட பிள்ளைகள் பெரிதா இருந்தாங்க. ஆண்டவரை அதனால ஒரு ஏலி கனவீனம் பண்ணார். அவர்கள் அவனால் கண்டிக்க முடியலை. அவர்கள் அநியாயமா நடக்கிறாங்க, அக்கிரமம் பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியுது. ஆனால் கர்த்தரை அவர்களை ஒழுங்குபடுத்தாததுனால ஏலி என்ன செய்கிறவரா இருந்தார், கனவீனம் பண்றவரா இருந்தார். ஏலியினுடைய குமாரர் ஓப்னி பினகாஸ் அவர்கள் எப்படி கர்த்தரை கனவீனம் பண்ணாங்க? அவங்க தங்களை தாங்களே பிரியப்படுத்தி கொண்டாங்க. தங்கள் இஷ்டம் போல வாழ்ந்து அவர்கள் தங்களை கனப்படுத்தி கொண்டார்கள். அப்போ அவங்க தங்களை பிரியப்படுத்தி வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு அவங்க தான் கடவுள் மாதிரி இருந்தாங்க. ஜனங்கள் கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கைகளை இவர்கள் திருடி கொள்வார்கள். ஜனங்கள் செலுத்துகிற பலியில எது என்னன்னாருக்கு சேரணும்னு கர்த்தர் வைத்திருந்தார். ஆனா இவங்க போய் அதுல சிறந்ததெல்லாம் தான் எடுத்து கொள்வாங்க. அவங்க பலி செலுத்துற இதுல உள்ள இறைச்சியை எடுத்து
இவங்க தங்கள் இஷ்டம் போல அதை செய்வாங்க. ஆலயத்துக்கு கர்த்தரை தொழுது கொள்ள வருகிற பெண்களோடு விபச்சாரம், வேசித்தனம் பண்ணாங்க, தப்பா நடந்தாங்க, ஒழுக்கம் இல்லாமல் நடந்து கொண்டார்கள். இப்படி தங்களை தாங்களே பிரியப்படுத்தி இந்த ஏலியினுடைய குமாரர் வாழ்ந்தார்கள். கர்த்தரை கனவீனம் பண்ணாங்க. ஜனங்கள் முன்னால கர்த்தரை பரிசுத்தம் பண்ணுவதற்கு பதிலாய், கனப்படுத்துவதற்கு பதிலாக இவங்க கனவீனம் பண்ணாங்க. இஸ்ரவேல் ஜனங்களும் கர்த்தரை கனவீனம் பண்ணாங்க. ஆண்டவருக்கு பிரியமா வாழாதபடி, கர்த்தருடைய வாக்குக்கு செவி கொடுக்காதபடி அவர்களும் கர்த்தரை கனவீனம் பண்ணார்கள். இந்த சூழ்நிலையில தான் கர்த்தர் அங்கே கர்த்தரை கனப்படுத்துகிற ஒரு மனுஷனை ஆண்டவர் எழுப்பினார். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அந்த நபர் யாருங்க? சாமுவேலை கர்த்தர் எழுப்பினார். போன வாரத்தில் கூட சாமுவேலை பற்றி பார்த்தோம். கர்த்தர் அந்த சாமுவேலை பைபிளில் பார்க்குற எத்தனையோ நபர்கள்ல இருந்து ரொம்ப வித்தியாசமாக ஆண்டவர் பயன்படுத்தினார். ஆண்டவர் அந்த சாமுவேலை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறவனாக, நியாயாதிபதியாக, தீர்க்கதரிசியாக, என்ன பிரதான ஆசாரியனாக, இப்படியெல்லாம் கர்த்தர் அந்த சாமுவேலை பயன்படுத்தினதை பார்க்கிறோம். கர்த்தர் சாமுவேலை கர்த்தர் கனப்படுத்தினார். அந்த 2 அதிகாரம் 35 வசனத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் கனவீனம் பண்ணுகிற உங்களை நான் கனவீனம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார், நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக சகல நாளும் நடந்து கொள்வான். இப்போ கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களை கர்த்தர் என்ன செய்கிறாருங்க? கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரைக்கும் ஆண்டவர் சொல்றது என்னன்னா, எதுல நீங்க கர்த்தரை கனப்படுத்தாம இருக்கிறீங்க என்பதை நீங்க கேட்டு பாருங்க. நான் உங்களை சொல்ல முடியும், ஆனால் நான் உங்களை குற்றம் சொல்ற மாதிரி ஆயிரும். நீங்கள் ஆண்டவர் உங்களோட பேசுவார். ஆண்டவரே, நான் இன்னும் உங்களை எந்த விதத்தில் எதுவும் கனவீனம் பண்ணுறேன்னா என் லைஃப்பில், நான் எதில் உங்களை இன்னும் நான் கனப்படுத்தணும் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரிடத்தில் கேளுங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு அவர் பேசி எதில் நீங்கள் அவரை கனவீனம் பண்ணிட்டு இருக்கிறீங்க என்பதை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்து அவரை கனப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 2வது குறிப்பிற்கு நேராய் கடந்து செல்லுகிறேன். 1 சாமுவேல் 15 அதிகாரம், 1 சாமுவேல் 15 அதிகாரம் 30 வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு அவன், நான் பாவம் செய்தேன், இப்போது என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வாரும் என்றான். என்ன நடந்துச்சுங்க? இந்த சவுல் ராஜா சாமுவேலை பார்த்து சொல்றார், என் கூட நீ வாரும், இஸ்ரவேலுக்கு முன்பாக நீர் என்னை என்ன செய்யும்? கனம் பண்ணோன்னு சொல்லி அந்த சவுல் சாமுவேலை அழைக்கிறார். என்ன இந்த சம்பவம் என்ன? ஆண்டவர் சவுல்கிட்ட சொல்லியிருந்தார், நீ அமலேக்கியரை முழுவதுமா என்ன செய்யணும்? சங்கரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். முற்றிலுமா அமலேக்கியரை, அங்கே சுவாசம் உள்ள எதுவுமே உயிரோட என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. மனுஷன் முதல் மிருகம் வர எல்லாத்தையும் முற்றிலும் சங்கரித்து விட வேண்டும். அமலேக்கு அப்படின்னு சொன்னா அருவருப்பு, அதை அழிச்சிடணும்னு ஆண்டவர் சொல்லி இருந்தார். ஆனால் இந்த சவுல் என்ன செய்தார் என்று சொன்னால், சவுல் என்ன செஞ்சாரு? முதல் தரமானவைகள், அதில் 15:9 வாசிக்கும் போது, சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். முதல் தரமானது, 2ஆம் தரமானது, இப்படி எல்லாத்தையும் பத்திரமா வச்சுட்டு ஒன்றுக்கும் உதவாதது வேஸ்ட்ங்கிறதெல்லாம் அழிச்சு கொண்டுட்டான். இப்போ
ஆண்டவர் சொல்லுகிறார் 10:11 கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாக, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது, அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார் அப்படின்னு பார்க்கிறோம். கர்த்தர் சொன்னதை கேட்டு சாமுவேல் மனம் நொந்து ராம் முழுதும் கர்த்தரை நோக்கி என்ன செய்யறான், கூப்பிடுறான். இந்த சவுல் இப்படி பண்ணிட்டாரே, கர்த்தர் இதயத்தை மனஸ்தாபப்படுத்திட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இவன் இதயம் நொறுங்கி போய் ராம் முழுசும் ஆண்டவர் சமூகத்தில் கிடக்கிறான். இப்போ சாமுவேல் வரும்போது 13ஆம் வசனத்தில் பாருங்க, சவுல் என்ன மாதிரி ஆக்ஷன் போடுறான் பாருங்க. நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தை என்ன செஞ்சேன், நிறைவேற்றினேன் என்றான். ஆண்டவர் சொன்னதை செய்யலை, ஆனா சாமுவேல் இடத்துல சொல்ற கர்த்தர் சொன்னதெல்லாம் நான் என்ன செஞ்சுட்டேன். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் என கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். 15ஆம் வசனம், அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றும். எப்படியெல்லாம் சமாளிக்கிறான் பாருங்க. ஆண்டவர் கொடுக்க சொல்லாதத, ஆண்டவர் பலியிட சொல்லாததை நீ ஏன் பலியிடுற? ஆண்டவர் அழித்து போட சொன்னதை கொண்டு வந்து நான் ஆண்டவருக்காக சமாளிக்கிறான். ஜனங்கள் மேல பழியை போடுகிறான். நான் இல்லை, அவங்க தான். இது அப்படியே அந்த போயிட்டே இருக்கு. 22 வரும்போது, அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். நீ செலுத்துற பலி எதுக்குப்பா? நீ 1000 கோடி ரூபா கொடுத்தாலும் ஆண்டவர் சொன்னதை செய்யாம கொடுக்கிற ஒன்னையும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், அங்கீகரிக்க மாட்டாரு. என்ன அதான ஆண்டவர் சொல்றாரு. கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலாம் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதல், ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கலும் செவி கொடுத்து, இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கு விக்கிரக ஆராதனைக்கும் சரியாய். நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். 24ஆம் வசனம், அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையும் உம்முடைய வார்த்தைகளை மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்தவர்கள் சொல்லை கேட்டேன். ஜனங்கள் மேல பழிய போடுறான். ஏறக்குறைய இது பிரைவேட்ல நடக்குதுன்னு வைங்க. ராஜா ஒருவேளை முக்கிய மந்திரிகள் இப்படி இருக்கிற இடத்துல தான் இந்த பேச்சு நடக்குது. அங்கே மற்றவங்க முன்னிலையில் இவன் உண்மையா மனம் திரும்பல, தன்னுடைய பெயர் கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக, தான் அவமானப்பட்டு விடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த இடத்துல நான் பாவம் செஞ்சேன், ஜனங்கள் இப்படி செஞ்சிட்டாங்க, அவங்களுக்காக நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். 25ஆம் வசனம், இப்போது நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வாரும். இப்போ ஒரு அறைக்குள்ள நடக்குது, கொஞ்சம் பேருக்குள்ள நடக்குது. இப்போ கர்த்தரை பணிந்து கொள்ளுகிற செயல் பப்ளிக்கா தேச ஜனங்கள் முன்னிலையில் அது என்ன செய்யணும், நடக்கணும். சாமுவேல் கூட வரலைன்னா ஒரு பெரிய கனவீனம். யாருக்கு? சவுலுக்கு. வந்தாரு, தீர்க்கதரிசி வந்தாரு, கோவிச்சுட்டு போயிட்டாரு. அப்படின்னா இவன் ராஜாவா இல்லாம ஆண்டவர் தள்ளிட்டாரு அப்படிங்கிற ஒரு அடையாளமாக ஜனங்களுக்கு மாறிடும். ஆகையினால
தாம் பேர் கெட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக இங்க தனிமையில காலில் விழுறான், என்ன மன்னிச்சிருங்கிறான். இப்போ சாமுவேல் சொல்றாரு 26, சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோட கூட திரும்பி வருவதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர், நீ இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார். போகும்படி சாமுவேல் திரும்புகிற போது சவுல் அவன் சால்வையின் தொங்கலை என்ன செய்தான், பிடித்து கொண்டான். அது என்ன செஞ்சது, கிழிந்து போயிட்டு. சாமுவேல் திரும்புறாரு, இவன் எட்டி என்ன செஞ்சிட்டான், சால்வையை பிடிச்சிட்டான். வரியா இல்லையா, அந்த தோரணையில தான் சால்வையை பிடிச்சு இழுக்கிறான். சால்வை கிழிஞ்சு போச்சு. அப்போ சாமுவேல் சொல்றார், அவன் கர்த்தர் இன்று உம்மிடத்தில் இருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கல உத்தமனா இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். அதில் உத்தமன், உத்தமம் என்கிற அந்த வார்த்தையை நீங்க மனதில் வச்சுக்கிடுங்க, பின்னால வர்றேன். அப்பந்தான் 30வது வசனம் நாம வாசிச்சோம் இல்லையா, இவன் கெஞ்சுற இடத்துக்கு வர்றான். நான் பாவம் செய்தேன், இப்போது என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட என்ன செய்யும், திரும்பி வாரும். இப்போ சாமுவேல் திரும்பி போறார், போய் பலி செலுத்துறார், கர்த்தரை பணிந்து கொள்ளுகிறார் சவுலோடு கூட. ஆனால் கடைசி வசனம் பாருங்க, அதுல சவுல் மரணமடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக என்ன செய்தாராம், துக்கித்து கொண்டே இருந்தார் என்று பார்க்கிறோம். என கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சவுல் மனுஷருடைய அங்கீகாரத்தையும் மனுஷர் முன்னால் இருக்கிற ஒன்று கீழ்ப்படியலை, கர்த்தர் சொன்னதுக்கு என்ன செய்யலை, கீழ்ப்படியலை, முழுவதும் அழித்து விடும்படி கர்த்தர் சொன்னார். உங்களுடைய லைஃப்ல ஆண்டவர் அமலேக்கை போன்ற அருவருப்பான காரியங்களை முற்றிலுமா அழித்து விட ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அது என்ன ரகசியமான பாவமோ உங்க வாழ்க்கையில வேற என்ன, ஆண்டவர் இதை அனிஹிலேட், டெஸ்ட்ராய், ஆண்டவர் அதை அழிச்சிரு, முற்றிலுமா விட்டுரு அப்படின்னு சொல்றாரோ அதை முற்றிலுமா அழிச்சிருங்க. ஆமேன். கொஞ்சம் நெஞ்சம் வச்சிருக்காதீங்க, முற்றிலுமாய் அழித்து விடுங்கள். ரெண்டாவது, அவன் சவுல் பார்த்தீங்கன்னா மனுஷர் நற்பெயரை தேடினானே தவிர, மனுஷருடைய நற்பெயரை தேடினானே தவிர கர்த்தருடைய சாட்சி அவன் என்ன செய்யலை, தேடலை. இன்றைக்கு 2 வார்த்தை தான் சொன்னேன். ஒன்று, அவன் ரெப்புடேஷன், மனுஷர் முன்னால தான் ராஜா என்று அறியப்பட்டிருக்கிறான், அதுதான் அவனுக்கு முக்கியமாக தெரிஞ்சது. ஆனால் உத்தமம் என்பது இருதயத்தில் உள்ளது. ஆமென் சொல்லலாமா? உத்தமம் என்பது, அதுக்கு ஆங்கில வார்த்தை என்னன்னா இன்டெகிரிட்டி, உண்மை, உத்தமம். யோபு எப்படிப்பட்டவனா இருந்தான், உத்தமனா இருந்தான். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள எப்படி இருந்தான், உத்தமம் உள்ளவனாயிருந்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இன்டெகிரிட்டி என்பது முக்கியம். ரெப்புடேஷன் இஸ் மேன்ஸ் ரெக்கார்ட் ஆஃப் அ பர்சன். ரெப்புடேஷன், நற்பெயர் என்பது பிற மனிதருடைய புஸ்தகத்தில் நம்ம குறித்து வச்சிருக்கிற கருத்து தான் என்ன நற்பெயர் என்பது. ஆனால் இன்டெகிரிட்டி, உத்தமம் என்பது காட்ஸ் ரெக்கார்ட் ஆஃப் அ பர்சன். தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற ரெக்கார்டு தான் என்னது, பார்க்கறது தான் இன்டெகிரிட்டி. எனக்கு அன்பானவர்களே, பிறர் முன்னால் நல்லா இருக்கணும், பிறரிடத்தில் நல்ல பேர் வாங்கணுங்கிறது உங்களுடைய எண்ணத்தில் இருந்தால் சந்தோஷம், நான் தப்புன்னு சொல்லலைங்க. ஆனால் அதை விட முக்கியமாக முதல்ல பார்க்க வேண்டியது, நான் தேவனிடத்தில் நற்பெயர் பெற்றிருக்கிறேனா? தேவன் என்னை குறித்து சாட்சி சொன்னா என்னை குறித்து என்ன செய்வார், என்ன சொல்லுவார்? கை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? இன்றைக்கு உலகம் என்னை குறித்து நல்லா சொல்லலாங்க, ஆனால் ஆண்டவர் என்னை குறித்து என்ன சொல்லுவார்? கர்த்தர் என்னை குறித்து என்ன சொல்லுவார்? அன்னைக்கு மக்கள் எல்லாம் ஆஹா ஓஹோன்னு ராஜாவை புகழ்ந்து தள்ளிட்டு போயிருப்பாங்க. ஏன்னா கடைசியில் சம்மதிச்சு சாமுவேல் என்ன செஞ்சிட்டார், சவுலோட கூட பணிந்து கொண்டார், கர்த்தரை பணிந்து கொண்டார்.
எனக்கு அன்பானவர்களே, மனுஷருடைய புகழ்ச்சிக்காக வாழாம கர்த்தருடைய புகழ்ச்சிக்காக வாழுங்க. ஆமென் சொல்லலாமா? கர்த்தருடைய புகழ்ச்சிக்காக. அப்போ யார் நம்மளை கனப்படுத்துவா? கர்த்தர் கனப்படுத்துவார். ஆமென் சொல்லலாமா? மனுஷன் நம்மளை தூக்குறவன் அடுத்த நிமிஷம் பொத்துன்னு கீழே போடுறதுக்கு என்ன ஆகாதுங்க, நேரம் ஆகாது. அதனால தான் சொல்லுவாங்க, நாக்குக்கு என்ன கிடையாது, நரம்பு கிடையாதும்பாங்க. அதனால இந்த உலகம் நம்மளை தூக்கணும், தாங்கணும், மனுஷர் நம்மளை புகழணும், அதுக்காக வாழாதீங்க. மனுஷரால் புகழப்படுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே யாருங்க? உத்தமன். ஆமென் சொல்லலாமா? ஆண்டவர் அங்க சொல்றார், உன்னை பார்க்கிலும் உத்தமனா இருக்கிற உன்னுடைய தோழனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தார். யார் அந்த தோழன்? தாவீது. ஆமென். அந்த தாவீதின் இடத்துல இருதயத்தில் என்ன இருந்துச்சு? உத்தமம், உண்மை இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இல்லை, அந்த 16ஆம் அதிகாரத்தில் அதைத்தான் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அங்கே சாமுவேல்கிட்ட சொல்றார், நீ எவ்வளவு நாள் துக்கிச்சுட்டு இருப்பப்பா, சவுலுடைய ஸ்தானத்தில் நான் காண்பிக்கிறவன் அபிஷேகம் பண்ணுன உடனே ஈசாயிட்ட போறாரு. முதல்ல வருகிற நபர் எலியாப். இவன் தான் நான் சொல்லும்போது, மனுஷன் பார்க்குறபடி பார்க்குற, நான் முகத்தை பார்க்கல, நான் யாரை எதை பார்க்குறேன்? இருதயத்தை பார்க்குறேன். அங்கே வந்த ஈசாயின் குமாரர்களில் இருதயத்தில் உண்மையாக இருந்தது யாருங்க? தாவீது. 11ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது 16, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உள்ளவனாக இருந்தான். அப்பொழுது கர்த்தர், வந்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இந்த சவுல் கனவீனம் பண்ணினான், ஆனால் தாவீதோ கர்த்தரை கனப்படுத்துகிறவனா இருந்தார். கீழ்ப்படுகிறவர்களை கர்த்தர் சொல்றதுக்கு கீழ்ப்படிச்சு, மனுஷருடைய புகழ்ச்சியை நாடாம கர்த்தருடைய புகழ்ச்சியை நாடுகிறவர்களை கர்த்தர் என்ன செய்யறாருங்க? கனப்படுத்துகிறார். அடுத்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 20:12 வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கர்த்தர் யாரை கனப்படுத்துவார்? நீடித்த நாட்களால் ஒரு தேசத்தை கொடுத்து அவனை திருப்தியாக்கி தங்க பண்ணி யாரை கர்த்தர் கனப்படுத்துவார் என்றால், தன் தகப்பனையும் தன் தாயையும் கனம் பண்ணுகிறவர்களை. ஹல்லேலூயா. அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன், இன்னைக்கு உள்ள செய்தி குறிப்பாக விசேஷமாக பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக ஆண்டவர் குறிப்பாக ஆண்டவர் கொடுக்கிறார். உங்களை ஆண்டவர் என்ன மணி மகுடமாக மாற்ற விரும்புகிறார். அலங்காரமான கிரீடமாக ஆண்டவர் வைப்பேன்னு சொல்கிறார். உன்னை கனப்படுத்துவேன்னு சொல்கிறார். நீ செய்ய வேண்டியதை கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். உன் தகப்பனையும் உன் தாயையும் என்ன செய்? கனம் பண்ணு. உங்கள் அம்மா அப்பாவை கனப்படுத்துங்க. நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவை தெரிந்து கொள்ளலை, இவங்க தான் உங்கள் அம்மா அப்பான்னு யார் தெரிந்து கொண்டா? கர்த்தர் தெரிந்து கொண்டார். உங்கள் அம்மா அப்பாவை கனவீனப்படுத்தாதீங்க. அவர்களுக்கு எவ்வளவு தூரம் உங்களால் அவங்கள கனப்படுத்த முடியுமோ அவர்களை கனப்படுத்தி அவங்களுக்கு வேண்டிய மதிப்பை கொடுத்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்து அவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருங்க. ஆமென், ஸ்தோத்திரம். இன்றைக்கு தகப்பன் தாயை கனவீனப்படுத்துகிற பிள்ளைகள் நிறைய இருக்கிறாங்க. ஆண்டவர் உங்களையும் கனவீனம் பண்ணுவார். நீங்கள் என்னமோ நினச்சிருப்பீங்க வாழ்க்கை இப்படி போச்சு, முக்கிய காரணம் உங்கள் அம்மா அப்பாவை நீங்கள் என்ன செய்யலை? கனப்படுத்தலை. அவங்களுக்கு எதிர்த்து நிற்கிறவளாக இருந்தீங்க, அவங்கள அவமானமாக பேசுனீங்க. ஆண்டவர் உங்களையும் கனவீனம் பண்ணுவார். எனக்கு அன்பான பிள்ளைகளை, உங்கள் அம்மா அப்பாவை கனப்படுத்துங்க. அவங்க உங்களோட படிப்பு அறிவு இல்லாதவங்களாக இருக்கலாம். உங்களுக்கு தெரிகிற நிறைய காரியம் அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். உங்களுடைய அழகு இல்லாமல் இருக்கலாம். அவங்க சாதாரண எளியவர்களாக இருக்கலாம், விவசாயியாக இருக்கலாம், கூலி தொழிலாளியாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் உங்கள் அம்மா அப்பாங்க.
ஆமென் சொல்லலாமா? உங்கள் அம்மா அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, மரியாதையை அவங்களுக்கு செலுத்துங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பாருங்க, கடைசி வரைக்கும் அவர் மரிக்கிறதுக்கு முன்னாலேயே அவங்க அப்பா வளர்ப்பு தகப்பன் தான் யோசேப்பு என்ன செஞ்சிட்டார்? மரிச்சிட்டார். அதான் சரித்திரம் சொல்லுகிறார், அவர் உயிரோட இல்லை. ஆனால் கடைசி வரைக்கும், தான் கடைசி மூச்சு வரைக்கும் தன் தாயை அவர் என்ன செய்தார்? கனப்படுத்தினார், காப்பாற்றினார். மகன் ஆற்ற வேண்டிய கடமையை அந்த தாய்க்கு ஆற்றினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறேன், உங்கள் அம்மா அப்பாவை கனவீனமாக நினைக்காதீங்க. அவங்களுக்கு மதிப்பு கொடுங்க. அவங்க கர்த்தருடைய பிள்ளைகளாக இல்லாமலே அவிசுவாசியாகவே இருந்தால் கூட கர்த்தருக்குள்ள அவர்களுக்கு என்ன செய்யுங்க? கீழ்ப்படியுங்கள். ஆமென் சொல்லலாமா? கர்த்தருக்குள்ள அவர்களுக்கு கீழ்ப்படியுங்க. கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். என் பிள்ளை அவங்க அம்மா அப்பாவை எவ்வளவு கனப்படுத்துகிறான். அவங்கள நீங்கள் கனப்படுத்துறது யாரை கனப்படுத்துறது? கர்த்தரையே கனப்படுத்துறது. ஆமென், ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை வாசிங்களேன். லேவியராகமம் 19:32. நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக, நான் கர்த்தர். இங்கே சொல்ற, உன் தாய் தகப்பனுக்கு மட்டும் இல்லை, நரைத்தவனுக்கு முன்பாக நீ என்ன செய்? எழுந்து முதிர் வயது உள்ளவன் முகத்தை என்ன செய்? கனம் பண்ணு. அது தேவனுக்கு பயப்படுற பயம் ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நரைத்தவனுக்கு முன்பா, உங்களை விட வயதில் மூத்தவங்க பெரியவங்களுக்கு முன்னாலே எப்படி உங்களுடைய ஒரு மதிப்பை காட்ட முடியுமோ, அந்த மதிப்பை, உங்கள் மதிப்பை இல்லை, அவங்களுக்கு எப்படி நீங்கள் மதிப்பு செலுத்த முடியுமோ அந்த மதிப்பை செலுத்துங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் அதை பார்க்கிறார். அது அவர், என் பிள்ளை எனக்கு பயப்படுகிறான் என்று ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பெரியவங்க உட்கார்ந்து 4 பேர் இருக்கிறாங்க, நம்மளை விட வயதில் மூத்தவங்க இருக்கிறாங்க, அவங்களோட கூட உங்களையும் மதித்து உட்கார வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்கெல்லாம் தாழ்மையாக பணிவாக பேசிகிட்டு இருக்கும்போது அதில் வயதில் குறைஞ்ச நபர் என்ன சேரில் ஒட்டியும் உட்காராம அப்படி முன்னால் கொஞ்சம் நுனியில் உட்காந்துட்டு, அப்படி நுனியில் உட்காந்துட்டு அப்படி சாஞ்சிட்டு அப்படி கால் மேலே கால் போட்டு அப்படி சிலரை பார்த்ததுனால சொல்கிறேன். பெரியவங்க அதை சுட்டி காட்ட மாட்டாங்க. அந்த இடத்துல, தம்பி ஒழுங்கா உட்காருப்பா, காலை கீழே போட்டு அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு அப்படி சொன்னால் பெரிய பொல்லாப்பாய்ப்போம். ஆனால் மனசில் நினைக்காமலும் இருக்க மாட்டாங்க. மனசில் என்ன செய்வாங்க? நினைப்பாங்க, இந்த பையன் இப்படி இருக்கிறானே, இந்த பிள்ளை இப்படி இருக்கிறாளே, ஒரு எந்த இடத்துல எப்படி ஒரு உட்காந்துருக்கணும் என்னன்னு தெரியலையே அப்படின்னு நினைப்பாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தால், ஆண்டவரே நல்ல புத்தியை கொடுப்பா இந்த பையனுக்கு அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் நமக்கா தெரியணும் என்ன, பெரியவர்கள் முன்னால் அங்கே வசனம் சொல்லுது, எழுந்து நில்லுங்கன்னு சொல்லியிருக்கு. நரைத்தவனுக்கு முன்பாக என்ன செய்? எழுந்துரு. அந்த அளவுக்கெல்லாம் எதிர்பார்க்கலைங்க உங்கள்கிட்ட. பெரியவங்களை பார்த்தா என்ன, அதுக்கு ஏற்றபடி பிரைஸ் எல்லாம் ஓகே, ஒரு ஒரு ரெஸ்பெக்ட். ஆண்டவர் சொல்கிறார், உங்களை நான் என்ன செய்வேன்? கனப்படுத்துவேன். உங்களை நான் கனப்படுத்துவேன். இந்த இடத்துல இருக்கிற வாலிபர்கள், அது உங்கள் சர்ச்சில் மட்டும் இல்லை, உங்கள் ஆசிரியர்கள், வெளி உலகத்தில் ஆகட்டும், எப்பொழுதும் நம்ம அரசாங்கம் பாருங்கள், முதியவர்களுக்கு எவ்வளவு செய்கிறாங்களா இல்லையா? இதெல்லாம் இவங்க எங்கேயோ இங்கே கண்டுபிடிக்கலை. கிறிஸ்தவ நாடுகளில் அப்படி என்ன செய்துங்க இருக்கு. அதுகளை பார்த்துட்டு தான் படிச்சுட்டு வந்து நாமளும் நம்ம நாட்டில் முதியவர்களுக்கு என்ன செய்யணும்? உதவி செய்யணும்னு இந்த அரசியல்வாதிகள் செய்கிறாங்க. இவங்களுடைய நோக்கம் ஓட்டுகளாக இருக்கலாம். ஆனாலும் அந்த திட்டங்களின் பின்னால் வேத சத்தியம் இருக்குதுங்க. ஹல்லேலூயா. முதியவர்களுக்கு 1000, 2000, முதியவர்களுக்கு ட்ரெயினில்
கன்செஷன், ஃப்ளைட்டில் கன்செஷன், முதியவர்களுக்கு என்று சில நலத்திட்டங்கள், இவைகளெல்லாம் எதை சார்ந்ததுன்னா இந்த பைபிளில் இருக்கிற கர்த்தருடைய போதனையை சார்ந்தது. நான் பல இந்த வளர்ந்த நாடுகளுக்கு போய் வர்றேன் பாருங்க. நம்ம நாட்டில் முதியவர்களுக்கு செய்கிறத போல பல மடங்கு அதிகமாக அந்த நாடுகள்லாம் முதியவர்களுக்கு அரசாங்கம் அவ்வளவு நன்மைகளை வாரி வழங்குறாங்க. அரசாங்கம் அவ்வளவு நன்மைகளை செய்து அந்த நாடுகளெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு காரணங்களில் ஒன்று, அந்த நாடுகள் தங்கள் தேசத்தில் இருக்கிற முதியவர்களை என்ன செய்கிறாங்க, கனப்படுத்துகிறாங்க என்பது காரணங்களில் ஒன்றாக இருக்கிறது. அப்போது நீங்கள் உங்களை விட வயதில் முதிர்ந்தவர்களை, தகப்பன தாயை கனம் பண்ணால் கர்த்தர் உங்களை கனப்படுத்த வர மாட்டாரா? ஹல்லேலூயா. அவர்களை கனப்படுத்துங்கள், கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். கடைசி குறிப்பு 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிப்போம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த யாபேஸ் செய்ய அவனுடைய தாய் சொல்லுகிறார், என்ன துக்கமோ தெரியல. அவனை பெறும்பொழுது அவள் சொல்றான், நான் துக்கத்தோட அவனை பெற்றேன். புருஷனை இழந்திருக்கலாம், இல்ல ஏதோ சம் சாரோ இன் ஹர் லைஃப், அவளுடைய வாழ்வில் ஏதோ ஒரு துக்கம். அந்த துக்கத்தோடு அவனை பெறுகிறா. அவனுக்கு பேர் வைக்கிறா, அந்த பேரை தான் வைக்கிறா. நான் இவனை என்ன எப்படி பெற்றேன், துக்கத்தோடு பெற்றேன், யாபேஸ் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறா. ஆனால் வசனம் சொல்லுது, இந்த யாபேஸ் அவனுடைய சகோதரருக்குள்ளே, அவன் ஊரில் இருந்த எல்லாரை விட இந்த யாபேஸ் எப்படிப்பட்டவனாக இருந்தான், கனம் பெற்றவனாக இருந்தான். He was honorable among all his brethren. அவனுடைய எல்லா சகோதரர், இன ஜன சொந்த பந்துங்கள் நடுவில் இவன் கனம் பெற்ற ஒரு மனுஷனாக இருந்தான். காரணம் என்ன தெரியுமா, அவன் ஜெபிக்கிறவனாக இருந்தாங்க. அவன் ஜெபிக்கிறவனாக இருந்தான். அவன் ஜெபம் பண்ணுறான் தன் தேவனை நோக்கி. அந்த ஜெபம் தான் சொல்லியிருக்கு. ஜெபத்தை குறித்து உள்ள போதனை கொடுத்தால் நிச்சயமாக அந்த போதனையில் யார் வருவா, யாபேஸ் வருவார். அப்படி ஒரு ஜெபிக்கிற மனுஷனா, ஜெபிக்கிற ஒரு இளைஞனாக, வாலிபனாக இந்த யாபேஸ் இருந்தார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். அவன் சகோதரருக்குள்ளே அவன் கனம் பெற்றவனாக இருந்தான். கர்த்தர் அவனை கனப்படுத்தினார். இந்த இடத்துல இருக்கிற வாலிப பையங்க, பிள்ளைகள், நீங்க ஜெபிக்கிறவர்களா இருங்க. உங்களுக்கு ஒரு ஜெப நேரம் வைங்க. அந்த ஜெப நேரத்தை வேற எதற்காகவும் தியாகம் பண்ணாம வேதமும் கையுமா ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஒண்ணுமே ஜெபிக்க ஓடலைனாலும், ஜெபிக்க தெரியலைனாலும் சும்மா உட்கார்ந்து இருந்துட்டு சொல்லுங்க, எனக்கு ஜெபம் பண்ண ஓடலை, தெரியல ஆண்டவரே, என்ன செய்ய தெரியல, உட்கார்ந்து இருக்கிற ஆண்டவரே ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் உட்கார்ந்துருங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஜெபிக்க உதவி செய்வார். ஜெப விண்ணப்பங்களை தருவார், துதிக்க வார்த்தையை தருவார். அல்லேலூயா. அந்நிய பாஷையில் உட்கார்ந்து பேசிட்டு இருங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து வேண்டுதல் செய்வார், விண்ணப்பங்களை ஏறெடுப்பார். ஆண்டவர் சொல்றார், அப்படி நீ ஜெபம் பண்ண, கர்த்தர் உன்னை என்ன செய்வார், கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவன் ஒரு நாளும் கெட்டு போகவே மாட்டாங்க. ஜெபிக்கிறவன் ஒரு நாளும் அவன் வீணா போக மாட்டான். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் ஒரு நியாயாதிபதியை பார்க்கிறோம், எப்தா. அவனுடைய தாய் ஒரு வேசி. அதனால அவனுடைய தகப்பனுடைய மற்ற பிள்ளைகள் சொல்லிட்டாங்க, நீ வேசிட்ட பிறந்தவன் அப்படின்னு வீட்டை விட்டு ஊரை விட்டு துரத்திட்டாங்க. போ, உனக்கு எங்கள் அப்பா சொத்துல ஆஸ்தியில்
வீட்டில் ஊரில் உனக்கு பங்கெல்லாம் கிடையாது அப்படின்னு துரத்திட்டாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது அந்த எப்தா அவன் என்ன செய்வாங்க? அவனுடைய பிறப்புக்கு அவன் என்ன செய்வான்? வேதம் சொல்லுகிறது அவன் ஜெபிக்கிறவனா இருந்தான். தன் காரியங்களை தேவனுடைய சமூகத்தில் மிஸ்பாவில் போய் சொல்லுகிறத பழக்கமுடையவனா இருந்தான். அல்லேலூயா. என்னை எப்படியெல்லாம் வெறுத்து ஒதுக்கி தள்ளிட்டாங்க, புறக்கணிச்சிட்டாங்க. ஆண்டவர்கிட்ட போய் தான் மன குறைகள் எல்லாம் கொட்டுறவனா இருந்தான். அப்போ இவனை வேண்டான்னு சொன்னவங்கள அந்த சகோதரர்களை வந்து ஒரு நாள், அப்பா வா, எங்களுக்கு எதிராக மீதியானியரா இவங்க வந்திருக்கிறாங்க, எங்களை வந்து காப்பாத்து அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நீங்க தானே என்ன வேண்டான்னு விரட்டுனீங்க, துரத்துனீங்க. இல்லை இல்லை நீ வா, உன்னை நாங்கள் தலைவனாக்குகிறோம்னு கூப்பிடுறாங்க. அப்பவும் போய் தன்னுடைய காரியத்தை எங்கே தான் சொல்கிறான்? மிஸ்பாவில் தேவனுடைய சந்நிதியில் போய் சொல்லுகிறான். கர்த்தர் அவனோடு இருந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கிறார். இஸ்ரவேலுக்கு நியாயாதிபதியாய் தலைவனாய் கர்த்தர் அவனை மாற்றினார், கனப்படுத்தினார். கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்க ஜெபம் பண்ணும்போது உங்க ஜெப நேரங்களை நீங்க அசட்டை பண்ணாமல், இது நான் ஆண்டவரை சந்திக்கிற நேரம், இது அவர்கிட்ட பேசுறதுக்கு நான் ஒதுக்கி வச்சிருக்கிற நேரம், இந்த நேரத்தை நான் வேற எதற்காகவும் இழக்க மாட்டேன், ஆண்டவரை நான் கனப்படுத்துவேன் என்று உங்கள் ஜெப நேரங்களை நீங்கள் கனப்படுத்தும் பொழுது கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார், உங்களை சகோதரர் நடுவில் உயர்த்துவார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாம். ஸ்தோத்திரம். இந்த இடத்துல இருக்கிற வாலிபர்கள்ட்ட கேட்கிறேன், உங்களுக்கு இன்னும் ஜெப நேரம் இருக்குதா டெய்லி? இல்லைன்னா இன்னைக்கு ஒதுக்கிடுங்க, ஒரு ப்ரேயர் டைமை வைங்க. அந்த ப்ரேயர் டைமில் ஆண்டவர் சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆச்சரியமாக உயர்த்துவாருங்க. உங்கள் வாழ்க்கைக்கு உரிய வாழ்க்கையை எதிர்காலத்தை பற்றிய ரகசியங்களை ஆண்டவர் உங்களோட பேசுவார். நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் ஏதோ கட்டுக்கதையை சொல்லலைங்க, அனுபவிச்சதை சொல்கிறேன், அனுபவிக்கிறத சொல்கிறேன். நீங்களும் அங்கேயும் இங்கேயும் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிற இல்லாமல் ஓடுறதுனால தான் உங்களுக்குன்னு ஒரு கிரியேட்டிவாக உங்கள் வாழ்க்கையை குறித்த ஒரு நிதர்சனம், ஒரு தெளிவு, உங்கள் எதிர்காலத்தை பற்றிய ஒரு வெளிப்பாடு, இவைகளெல்லாம் உங்களுக்கு இல்லாமல் இருக்க காரணம், ஒரு தரிசனம் இல்லாமல் இருக்க காரணம், நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் என்ன செய்யலை? உட்காரல, ஜெபம் பண்ணலை. ஆண்டவர் சமூகத்தில் உட்காருவீங்கன்னா ஆண்டவர் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நடத்துவாருங்க. இப்படி செய், இப்படி செய், இப்படி பண்ணு, இப்படி படி, கர்த்தர் நடத்துவார். இங்கே அப்ளை பண்ணு, இப்படி போ, என்ன பாரு அப்படின்னு சொல்லி கர்த்தர் உங்களை நடத்துவார், உங்களோட பேசுவார். ஒரு நண்பன் இடத்துல ஒரு இன்னொரு நண்பன் பேசுறது போல கர்த்தர் உங்களோட பேசுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஜெபத்தில் இருங்க, ஜெபம் பண்ண இந்த நாளில் உங்களை மீண்டும் அர்ப்பணிங்க, ஆண்டவரை கனப்படுத்துங்க, கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்ய போகிறோம். 4 விஷயங்களை உங்கள் முன்னால் பேசி இருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனப்படுத்துவேன். ஹல்லேலூயா. இந்த இடத்துல இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, நம்ம சபைக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, நான் உன்னை கனப்படுத்துவேன். ஐ வில் ஹானர் யூ. உன்னை நான் கனப்படுத்துவேன். நீ என் கையில் அலங்காரமான முடிய கிரீடமாக இருப்பாய், உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமா இருப்பாய். ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், ஐ வில் க்ளோரிஃபை யூ. உன்னை நான் மகிமைப்படுத்துவேன், உன்னை கனப்படுத்துவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். என்ன காரியங்களில் அவரை கனவீனம் பண்ணுறீங்க? ஆண்டவர்கிட்ட குறிப்பில் சொன்னேன், ஆண்டவரே நான் இன்னும் எப்படி உங்களை கனப்படுத்தணும்ப்பா, எதில் நான் கனவீனம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், எனக்கு பேசுங்க அப்படின்னு சொல்லி நீங்களே கேளுங்கன்னு சொல்கிறேன். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உதாரணத்துக்கு ஒரு சிம்பிளான எளிய ஒரு விஷயத்த சொல்கிறேன். என்ன, ஆராதனைக்கு நேரத்தோடு வந்தோன்னா அவரை கனப்படுத்துகிறோம், ஆராதனைக்கு தாமதமாக வந்தோன்னா அவரை என்ன செய்கிறோங்க? கனவீனப்படுத்துகிறோம். இல்லை, வாரத்தில் 7 நாள் ஆண்டவர் கொடுத்து 6 நாள் உலகத்துக்காக, குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக இப்படியே ஓடி ஆடி பணம் சம்பாதிக்கிறதுக்காகன்னு செலவு பண்ணுறீங்கள்ல, இந்த ஒரு நாள் அந்த ஆராதனை கர்த்தரை தேடி அவர் பாதத்தில் இருக்கிறதுக்காகன்னு வர்றீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் எப்போ வர்றோம்? யூ ஆஸ்க் ஃபார் யுவர் செல்ஃப். ஆண்டவர் இடத்துல நீங்களே கேளுங்க,
ஆண்டவரே, நான் எதில் என் வாழ்க்கையில் உங்களை கனவீனம் பண்ணிட்டு இருக்கிறேன், அல்லது எதில் நான் இன்னும் உங்களை கனப்படுத்தணும், எந்த விஷயத்தில் நான் இன்னும் கனப்படுத்தணும், எந்த விஷயத்தில் தவறுறேன், என்னோட பேசுங்க அப்படின்னு கேளுங்க. கர்த்தர் உணர்த்துகிறதற்கு கீழ்ப்படியுங்கள், கீழ்ப்படியுங்கள். ஆண்டவர் சவுல்கிட்ட சொல்லியிருந்தார், அந்த அமலேக்கியனை முற்றிலுமாய் நீ சங்கரித்து விட வேண்டும், அமலேக்கியனை முற்றிலுமாய் நீ சங்கரிக்க வேண்டும், முற்றிலுமாய் சங்கரித்து விட வேண்டும். உங்கள் லைஃப்பில் சங்கரிக்கப்பட வேண்டிய காரியங்கள் அப்படியே விட்டு வச்சிருக்கிறீங்களா? கீழ்ப்படியாமல் இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். அவர் நீங்கள் கொடுக்குற பலிகள், காணிக்கைகள் அவர் பிரியமா இல்லைங்க, கீழ்ப்படிதல்ல தான் அவர் பிரியமா இருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் கொடுக்கிற காணிக்கை, பலிகள், அது எத்தனை கோடிகளாக இருந்தாலும் ஆண்டவர் அதில் பிரியப்படலை. ஆண்டவர் நம்ம லைஃப்பில் மனுஷரால் புகழப்படுகிறத தேடாம கர்த்தர் நம்மை புகழ்றதுக்கு தேடுவோம், அவர் நம்மை கனப்படுத்துறதுக்கு தேடுவோம். தாய் தகப்பன், மூத்தவர்கள், முதிர் வயதுள்ளவர்கள், அவர்களை கனப்படுத்துறதை குறித்து ஆண்டவர் பேசியிருக்கிறார். அப்பா உதவி செய்யுங்கப்பா. ஜெபம் பண்றவங்களை கர்த்தர் கனப்படுத்துகிறார். ஜெபித்த அந்த யாப்பேசை கர்த்தர் கனப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஆமென். கரங்களை உயர்த்தி கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காய் ஆண்டவருக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஆமென். நீ கர்த்தருடைய கரத்தில், கையில் அலங்காரமான கிரீடம். ஸ்தோத்திரம். உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் பொய்யுரையாத தேவன். கர்த்தர் அப்படியே உங்களை கனப்படுத்த விரும்புகிறார், அப்படியே உங்களை உயர்த்த விரும்புகிறார். கரங்களை தட்டி அதற்காக ஆண்டவருக்கு நன்றி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வாதமான வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பையன், வாலிப பிள்ளை, ஆமென், ஹல்லேலூயா, இளம் தம்பதியர், ஆண்டவர் இப்படி உங்க ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அப்படியே 100க்கு 100 நடக்கட்டும்னு ஆமென் வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் அப்படியே உங்க பிள்ளைகளை வாழ்க்கையில செய்யுங்கன்னு ஜெபிக்கிறேன்ப்பா, ஜெபிக்கிறேன்ப்பா. உங்க பிள்ளைகளை இப்படி கனப்படுத்துங்க ஆண்டவரே. இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் அவங்க செய்கிற வியாபாரம், தொழில், வேலைகள், காரியங்கள் எல்லாம் அவங்கள கனப்படுத்தி உயர்த்துங்க ஆண்டவரே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. சர்வவல்லமையுள்ள தேவனே, இந்த ஆராதனையில் பங்கெடுத்தவர்கள் எல்லாம் நீங்கள் இந்த வார்த்தையை கொண்டு ஆசீர்வதித்ததுக்காக நன்றி சொல்லுகிறேன் ராஜா, நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரோடு உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும், உம்முடைய சமூகம் முன்பாய் கடந்து செல்லட்டும். தேவைகள் எல்லாம் நீங்கள் சந்திக்கணும்னு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நல்ல சரீர சுகபலன் ஆரோக்கியத்தை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. கையிடும் வேலை, தொழில், வியாபாரங்களில் 100 மடங்கு உம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு ஜெபிக்கிறேன். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். படிக்கிற எங்கள் பிள்ளைகளுடைய படிப்புகளை, உங்கள் வாழ்க்கை எதிர்காலங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கணும்னு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள், நிம்மதி இல்லாமல் இருக்கிற குடும்பங்களிலே சமாதான காரணராகிய கர்த்தர், சமாதான குலைச்சலுக்கு காரணமான பிசாசின் கிரியைகளை அழித்து குடும்பங்களுக்குள்ள சமாதானத்தை, உறவுகளுக்குள்ள சமாதானத்தை தர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் அப்பா. போக்கிலும் வரத்திலும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆபத்துகள், விபத்துகள் ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் விலக்கி உம்முடைய பிள்ளைகளை வேலியடை தரலுங்கன்னு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே, மனுஷர் தயவு பெருக பண்ணுங்கப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க வேண்டுவதற்கு நினைப்பதற்கு மிகவும் அதிகமாக கிரியை செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நன்மையும் கிருபையும் அவங்களை தொடரட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. அவர்களுக்கு எதிராக உருவாக்கப்படுகிற பிசாசின் ஆயுதங்கள் எல்லாம்
நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால எதிர்த்து நிற்கிறேன். அவைகள் வாய்க்காதே போவதாக, அவைகள் வாய்க்காதே போவதாக. உம்முடைய பிள்ளைகளுக்கு எதிரான பார்வை, பொறாமை, வன்க நெரிச்சலின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாவதாக, நிர்மூலமாவதாக. அன்பின் பிதாவே ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் நீங்க ஆசீர்வதித்து அனுப்புங்க. உம்முடைய சமூகம் ஒவ்வொருவருக்கு முன்பாய் கடந்து செல்லட்டும். எல்லா கனமும் துதியும் மகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.